எங்கேயாச்சும் நான் இங்கிலாந்து மான்வால் தான் வந்து போகிறோம். அவங்கள்ட்ட குழப்பம் போனதில கதை எங்கே வந்துச்சுன்னா, நம்ம ஹீரோ அந்த ஃபோர்ஸ் கிங்குங்கிற அந்த டோர்னமெண்ட்டில் வந்து கலந்துக்கிறதுக்காக வந்து போயிருப்பான். அதில வந்து எப்படி கலந்துக்கிறது என்னங்கிறதுக்காக அவன் பிரதர வந்து நேரடியா வந்து பார்க்கறதுக்காக வந்து வந்திருப்பான். வந்துட்டு பிரதர் எனக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ணியே ஆகணும். நான் அந்த ஷாவ்லின் டெம்பிள்ல இருக்க மாங்க் அவங்க கூட எல்லாம் சண்டை போடணும். அதுக்கு ப்ளீஸ் உன்னால முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ண அப்படிங்கும்போது அவன் இருந்துட்டு, சரி ஓகே எனக்கு இது புரியுது. நீ வந்து என்னன்னா அந்த ஃபோர்ஸ் கிங் என்னன்னா அந்த டோர்னமெண்ட்ல வந்து கலந்துக்க போறேன்னு நினைக்கிறேன். பரவால்ல. அது உண்மையாவே நல்ல விஷயந்தம்போது, அவன் வந்துட்டு நான் வந்து சொல்லவே இல்லையே இவன்கிட்ட இந்த மாரி டோர்னமெண்ட்லலாம் கலந்துக்க போறேன்னு. இவன் உண்மையாவே ஸ்னேக் மாரி தான். சரி ஓகே. எனக்கும் இது உண்மையாவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் இருக்கு. "அப்படியா நீ ஹெல்ப் பண்றியா? நீ வந்து ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நீ அந்த போட்டியில தோத்தா நீ என்ன சொன்னாலும் செய்றேன்னு சொன்னல்ல அதுதான்." அவன் வந்துட்டு சரி ஓகே. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நீ தேர்ட் பிரதர வந்து தோற்கடிச்சா ஆகணும். அதுதான் எனக்கும் வந்து ரொம்ப திருப்தியா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் இந்த ஃபிஷ்ஷன கூப்பிட்டுட்டு இந்த மாரி எல்லாரும் என் கூட நான் சொல்றத வந்து கேளுங்க. நான் வந்து ஷாவ்லின் டெம்பிளுக்கு வந்து போறேன். என் கூட 3 பேர் வரணும். யார் வரீங்கம்போது, அவன் வந்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ கைத்துக்குவான். ச்சே! முட்டா பையன். சரி ஓகே. அடுத்து வேற யாருங்கும்போது, அந்த மாங்க் வந்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருவான். அடுத்து வேற இன்னொரு ஆள் அப்படிங்கும்போது, அந்த ஊடான் சொல்றவன் எழுந்திருந்து சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம எல்லாரும் என்னன்னா போக தயாராகலாம். எல்லாரும் வந்து என்னன்னா உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நாம வந்து சீக்கிரம் வந்து போவோம். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். நான் இன்னும் யாரும் அவர்ட்ட பர்மிஷன் கேட்கவே இல்ல. அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல. அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவரும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுருவாரு ஹீரோவோட அப்பாவும். ஆனா, வரும்போது வந்து என்னன்னா, அங்க இருக்க ஏதாவது ஒரு நல்ல சரக்க வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட சொல்லி அனுப்பியிருப்பான். இவைங்க எல்லாம் வந்து என்னன்னா போக ஆரம்பிச்சோனே, சரி என்ன ஒரு கெட்ட நாத்தம் அடிக்குதே! அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தாக்கா, இவன் தான் ஏதோ மருந்து ஏதோ வச்சிருப்பான் போல அந்த அட்வைசர். என்ன ஏன்டா பார்க்குறீங்க? என்ன ஏன்டா பார்க்குறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருக்கையில, ச்சே! இந்த முட்டா பயலுகள இதுக்கு தான் கூட்டு வரதே எனக்கு பிடிக்கல. சரி ஓகே. இப்ப நம்ம வேற வழியா வந்து போறோம். நம்ம வந்து அந்த இடத்துல சீக்கிரமா போனோம்னா, நம்ம அப்படியே நேரா வந்து போயே ஆகணும். ஆனா, அந்த வழியில எந்த ரோடும் வந்து கிடையாதே! ரோடே இல்லாம நம்ம எப்படி போறது? உனக்கு தெரியுமா? எப்பயுமே நம்ம போற வழியில பாதை இல்லன்னா, நாமளே பாதைய உருவாக்கிக்கணும். அப்புட்னா என்ன என்ன நடந்து போக சொல்றீங்களா? என்னால முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாலும், அப்படியே நடந்தே வந்து கூட்டு போவாய்ங்க. "ஏன் நீ இவ்வளோ மெதுவா வர?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னால அந்த முடியல. கொஞ்சம் மெதுவா போங்கடா" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தா, இவைங்க எல்லாம் முன்னாடி போயிருவாய்ங்க. "நீ எங்கள எல்லாரையுமே வந்து ஸ்லோவாக்குற. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னால முடியல." என்னால முடியல. இந்த முட்டா பயலுக கூட நான் எதுக்கு வந்தேன்? என்னால முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த அட்வைசர் கீழ விழுந்துட்டு இருப்பான். ச்சே! நம்ம எப்படியோ இந்த இடத்துக்கு வந்து வந்துட்டோம். இந்த இடத்துல ஃபுல்லாவே வந்து முரிம் வாரியர்ஸ் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. நம்ம அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சரி அவைங்க கூட ஆனா எப்படி நம்ம டியூவலுக்கு வந்து இது பண்ணது? அத பார்ப்போம். அத நம்ம அங்க போய் தான் வந்து யோசிக்கணும். அப்படிங்கும்போது அந்த அட்வைசர் வந்து என்னன்னா டப்புன்னு கீழ விழுந்துருவான். "நீ ரொம்ப வீக்கா இருக்கடா. நான் எந்த மார்ஷல் ஆர்ட்ஸும் ட்ரெயின் பண்ணல. சரி ஓகே நம்ம இப்ப தங்குறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல இன்ன தான் வந்து பார்க்கணும்." அப்படிங்கும்போது கீழ விழுந்தவன் டப்புன்னு எந்திரிச்சு, "எனக்கு தெரியும். நம்ம ஒரு நல்ல இன்னுக்கு வந்து போகலாம். நான் உங்கள நல்ல இன்னுக்கு கூட்டு போறேன்." அப்படின்னு சொல்லி அவன் எந்திரிக்க போனா அவன் மண்டையிலே கொட்டு. "இப்ப மட்டும் என்னன்னா ஒண்ணு நல்லா இருக்காடா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அடுத்து ஒரு ஆவரேஜான ஒரு இன்னுக்கு தான் வந்திருப்பாய்ங்க. என்னால நம்ப முடியல. ஏன் வந்து இப்படி எனக்கெல்லாம் வந்து இப்படி நடக்குது? அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எண்ணுக்கு வந்து போயிருப்பாய்ங்க. அங்க இவன் லோவான வாரியர்ன்னு சொல்லி அடிச்சு விரட்டியிருப்பாய்ங்க. சரி ஓகே. இப்ப நம்ம வந்து வேலைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எல்லாத்தையும் எடுத்து காமிப்பாய்ங்க. மாஸ்டர் இந்த புக்கெல்லாம் வந்து என்னன்னா வச்சு என்ன செய்யணும்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நம்ம அதையே வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனா அதுக்கு வந்து என்னன்னா இன்ஃபர்மேஷன ஃபுல்லா ஸ்ப்ளிட் பண்ணணும். அதுக்கு இந்த ஹாவோ கான் தான் கரெக்ட்டா இருப்பாய்ங்க. ஆனா அவங்கள்ட்ட பணம் அதிகமா செலவாகும் அப்படிங்கும்போது ஹீரோ பாக்கெட்லேருந்து எடுத்துட்டு, இந்த வேர்ல்டுலயே பெஸ்ட் பேங்க்ல இருக்கிறவர் அவரோட முத்திரைய எனக்கு குடுத்துருக்காரு. அதனால பணத்த பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப நம்ம ஆட்டத்த மட்டும் ஆரம்பிக்கணும். சரி ஓகே நம்ம இது எல்லாத்தையும் வந்து குடுக்கலாம். அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கும்போது, அத பத்திலாம் நீங்க கவலையே பட வேண்டியதில்ல. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நான் அவங்களோட மொத்த கஜானாவையும் கொள்ளையடிக்க போறேன். சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இந்த ஷாவ்லின் டெம்பிள்ல தான் எல்லா மான்களும் வந்து என்னன்னா ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருப்பாய்ங்க. உண்மையாவே இது ரொம்ப சூப்பரா இருக்கு. சீக்கிரமாவே வந்து என்னன்னா இந்த 4 கிங்கான டோர்னமெண்ட் வந்து வந்துருச்சு. நாம இப்ப எல்லாத்தையும் வந்து என்னன்னா அதுக்கு தான் வந்து ஹார்டா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் வந்து என்னன்னா ஒருத்தன் வந்து என்னன்னா ரொம்ப சூப்பரா வந்து இருந்துட்டு இருக்கான். அவன் தான் வந்து என்னன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து இருப்பான். அவன் தான் வந்து என்னன்னா இந்த ஃபிஸ்ட் கிங்குங்கிற வந்து டைட்டில வாங்குவாங்கிறது எனக்கு ஃபுல்லா வந்து உறுதியா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து காமிக்கிறாய்ங்க. அவன் தான் வந்து லீ ஹுவான். இவன் உண்மையாவே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையும் வந்து என்னன்னா கம்ப்ளீட் பண்ணுவான். சூப்பர் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தன் கத்திக்கிட்டே வந்து ஓடி வருவான். என்னாச்சு? ஏன்? அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தாக்கா, இந்த ஆளு வந்துட்டு, என்னாச்சு? ஏன் வந்து என்னன்னா இப்படி நீங்க இவ்வளோ டென்ஷனா இருக்கீங்க? எனக்கு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹெட்மாங்கன்னு கேட்கும்போது, அப்பதான் வந்து என்னன்னா விஷயத்த வந்து சொல்லுவாய்ங்க. இந்த மாரி வந்தோன்னா ஒருத்தன் ஓடி வந்து, இந்த மாரி இந்த இருக்கிறதுலயே வந்து என்னன்னா நம்மட்ட தொலைஞ்சு போன அந்த சீக்ரெட் மேனுவல்ல இருக்க புக் எல்லாத்தையும் வந்து என்ன மார்க்கெட்ல வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோனே, அந்த ஹெட்மான் வந்துட்டு டென்ஷன் ஆயிருவான். அந்த புக்கெல்லாம் தொலைஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம என்ன செஞ்சாலும் சரி, அந்த புக் எல்லாத்தையும் வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்தே ஆகணும். ஆமா, அப்படி கொண்டு வந்தா மட்டும் தான் நம்மளோட இந்த ஷாம்லன் டெம்பிள திரும்ப ரிவைவ் பண்ண முடியும். அந்த 10 சீக்ரெட் ஆர்ட்ஸ் எல்லாமே வந்தன்னா ஹைலி எஃபெக்டிவான ஒரு விஷயம். அது எல்லாத்தையுமே ஹையர் ஆகுறவங்களுக்கு சொல்லி தருவோம். இந்த டிமானிக்கல் இன்வைட் பண்ணதுல எல்லா ஹையரும் வந்து செத்து போயிட்டாங்க. அவன் சீக்கிரமா வந்து வேலைய பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் கத்திட்டு இருக்கையில, இந்த பக்கம் இன்னொரு மாங்க் இருந்துட்டு அது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டே இருப்பாரு. நம்ம மாங்க் தான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் வந்துட்டு, சரி ஓகே நான் எல்லாத்தையும் வந்து என்னன்னா கரெக்ட்டா வந்து குடுத்துட்டேன். யாருமே வந்து என்னன்னா, நாம தான் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து செஞ்சோன்னு வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. நான் எல்லாத்தையுமே வந்து பிரிச்சு, பிரிச்சு தான் வந்து குடுத்துருக்கேன். நமக்கு வந்து என்னன்னா தேவையான காசு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு 20,000 சில்வர் யாங்
பரவால்ல. இது உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு உன்ன பார்க்க ரொம்ப புடிச்சிருக்கு. ஏன் இந்த முட்டா பையன் அந்த பேப்பர் கிட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கான்? அவன் பணம்னு வந்தா இப்படித்தான் ஆயிருவான்." அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே. இப்ப நம்ம அடுத்த வேலைய ஆரம்பிக்கலாம். அப்படிங்கும்போது அந்த மாங்க் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவான். என்னன்னு பார்த்தா, அடுத்தடுத்து நெறைய புக்க எல்லாத்தையும் வந்து என்னன்னா மார்க்கெட்ல வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காய்ங்க. அடுத்தடுத்து இன்னும் 2 புக் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்பா! நமக்கு வந்து என்னன்னா தொலைஞ்சு போன குளோரி எல்லாமே சீக்கிரம் கிடைச்சிட்டு இருக்கும்னு நெனைக்கிறேன். ஹெவன்ஸே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்படின்னு அந்த ஆள் பேசிக்கல திரும்பவும் ஒருத்தன் ஓடி வர ஆரம்பிச்சுருவான். ஓடி வந்துட்டு இன்னும் வந்து என்னன்னா இருக்கிற புக்ஸ் எல்லாமே வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது என்னால இத நம்பவே முடியல. எவன்டா இந்த வேலைய எடுத்து செய்றது? நம்ம சீக்கிரம் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சாகணும். இது வேற யார் கைக்கும் வந்து கிடைக்கவே வந்து கூடாது. சீக்கிரமா எல்லாத்தையும் வந்து என்ன இது பண்ண ஆரம்பிங்க. ஆனா இது வேற யாரோ வந்து என்ன ட்ரை பண்ற மாரி இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க முடியாது. நமக்கு இப்ப தேவையானது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். அந்த புக் மட்டும் தான். சீக்கிரம் நம்ம வந்து என்னன்னா அந்த புக்க எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சே ஆகணும். சரி ஓகே. இப்ப வேற யார்ட்ட இருந்தா தான் வெளியில இருந்தா கடன் வாங்கணும். சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு வாங்குங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவைங்களும் வெளியில ஓடி போகல. எனக்கு என்னமோ டவுட்டாவே தான் இருக்கு. இது எல்லாத்தையும் யாரோ ஒருத்தவங்க நம்மளோட ஃபினான்ஷியல் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஆளுங்க செய்ற மாரி இருக்கு. இல்ல, இல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த மாரிலாம் நடக்கவே நடக்காது. அவரு போய் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு, சரி ஓகே. இப்ப அடுத்து நான் வந்து என்னன்னா கிளம்பி போறேன். நான் போயிட்டு பெர்ஃபெக்ட்டா வேலைய முடிச்சுட்டு வரேன். சரி ஓகே. நீங்க போம்போது நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்ல நான் இவரு கூட போறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவைங்கலாம் போம்போது, இவைங்கலாம் என்னன்னா அந்த புக்க பத்தி பத்தி எடுத்துட்டு வருவாய்ங்க. சரி ஓகே. இப்ப நம்ம ஆட்டத்துக்கான கீ வந்து என் கையில தான் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தாக்கா, அந்த மாங்க் எல்லா புக்கையும் வாங்கி பார்த்துட்டு, சூப்பர் நமக்கு தேவையான எல்லாமே வந்து கிடைச்சிருச்சு. நம்மளோட பிளான் இனிமே வந்து என்னன்னா சீக்கிரமா வந்து ரிவே ஆயிடும். நம்மட்ட அந்த தொலைஞ்சு போன அந்த 10 புக்ஸ்லேருந்து அந்த 10 சீக்ரெட் ஆர்ட்ஸ் வந்து இப்ப நமக்கு கிடைச்சிருச்சுங்கும்போது, ஹீரோ வந்துட்டு, "ஒரு நிமிஷம் இல்லங்க. உங்கள்ட்ட நான் ஒரு சில பேசணும்." அப்படிங்கும்போது, "யார்ரா நீ? நீங்க நீங்க யார்ரா? நீங்க முதல்ல எப்படி இந்த வழியா வந்து வந்தீங்க? இது மாங்கா மட்டும் தான் வரதுக்கான வழி. கெஸ்ட்லாம் வேற வழியா தான் வருவாங்க." அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு, "நான் ஒண்ணும் என்னன்னா உங்கள்ட்ட சாகவாசம் பேசுறதுக்கு இல்ல. எனக்கு ஒரு பிசினஸ் டீல் இருக்கு. அதுக்காக தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ல சுத்தி இருந்த அந்த துணிய எடுத்துட்டு, "இதோ இதான் இதுக்காக தான் வந்தேன்." அப்படிங்கும்போது அந்த மாங்க் அத பார்த்துட்டு ஷாக் ஆயிரும். என்னால இத நம்பவே முடியல. இது இது அந்த ஸ்டீல் பாடி சூட்ற அந்த இதுக்கான மேனுவல் தானே! அது கம்ப்ளீட் பண்ணையில இது எல்லாமே வந்து 10 வாட்ஸ்மே ஒண்ணுமே வந்து கிடையாது. அது இதுக்கு முன்னாடி இருந்த சீனியர் மார்க் வச்சிருந்த அந்த ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக்கு. இது எப்படி இவன் கையில இருக்கு? இது ஒரிஜினலா இருக்க வாய்ப்பில்ல. இவன் எப்படி இத வந்து இது பண்ணியிருக்க முடியும்? இவன்கிட்ட வந்து இருக்கிறது ஒரு வேள டூப்ளிகேட்டா தான் இருக்கும். அது நாம்பூம் பிளான்ல இருக்க ஒரிஜினல் அப்படிங்கும்போது அவன் வந்துட்டு, நீங்க யாருன்னு தெரியல. தயவுசெய்து நீங்க வச்சிருக்கிறது என்னங்கிறத கொஞ்சம் தெளிவா வந்து சொல்ல முடியுமா?" வந்து ஹீரோ டக்குனு அந்த புக்க தூக்கி போட்டு, "இந்த புக்க வந்து என்னன்னா தொறந்து நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்க. அது ஒரிஜினலா இல்லையா?" ஆனா, இதுல வந்து பார்ட் 1 மட்டும் தான் இருக்கு. அத வந்து கரெக்ட்டா பாருங்க. அப்படிங்கும்போது அவன் திருப்பி பார்த்துட்டு, "ஆமா இது ஒரிஜினல் தான். ஆனா இப்ப என்ன பண்றது? நம்மளால இப்ப வேற பணமும் வந்து நம்ம கையில இல்லையே." அப்படிங்கும்போது, "இது ஒரிஜினல் தான். இத வந்து என்னால எப்படி வந்து விட்டுக் குடுக்க முடியும்? நான் இப்ப என்ன சொல்றது? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்காக நீங்க இப்ப எந்திரிக்கீங்க?" அப்படிங்கும்போது, "எனக்கு வந்து என்னன்னா 5000 சில்வர் அங்க வந்து குடுத்துருங்க. இந்த புக்க உங்க கையிலேயே வந்து குடுத்துடுறேன்." "ஆனா நீங்க யாரு முதல்ல? உங்களோட அந்த ஐடென்டிட்டி எந்த அளவுக்கு இருக்கு?" அப்படிங்கும்போது டக்குனு அந்த சட்டிஸ் அவனோட அந்த தொப்பிய எடுத்துட்டு, "இன்னுமா புரியல? உன்னோட இந்த மொத்த ஷவுலின் டெம்பளையும் எங்க மாஸ்டர் காலுக்கு கீழ கொண்டு வந்துரு. அதுக்காக தான் அவர் இவ்வளோ வேலையும் செஞ்சிருக்காரும்போது" ஹீரோ டக்குனு அவன் மண்டையில அடிச்சுட்டு, "நான் எப்படா இந்த மாரி வேலையெல்லாம் வந்து சொன்னேன்? இவன் என்ன செகண்ட் சாடிஸ் மண்டையில இப்படி போட்டு அடிக்கிறான். அவர் ஒரு ரெப்யூட்டபிளான வாரியர். அவர போயிட்டு இவன் தான் வந்து என்னன்னா அந்த யங்கஸ்டர் சன் ஆஃப் நாம்பும். அவன் தான் இவன்." அப்படிங்கும்போது, "இந்த செகண்ட் பார்ட்ட குடுக்குறேன். அதுக்கு பதிலா வேணா பேசாம உங்களோட 3 வாரியர்ஸ் எல்லாமே வந்து என்னன்னா என் கூட சண்ட போடணும்." அப்படிங்கும்போது, "அவைங்க எல்லாரும் உன் கூட சண்ட போடணுமா? சூப்பர், சூப்பர். நான் என்ன சொன்னேனோ அதே மாரியே தான் கரெக்ட்டா வந்து சொல்றாரு. சரி ஓகே. நான் சொன்னது எதையும் நீங்க கேட்க விருப்பம் இல்லன்னா, நான் அப்படியே எதிர்த்து உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்கள அவங்கள்ட்ட கொண்டு போய் இத குடுத்துர்றேன்." அப்படிங்கும்போது, "நில்லு, நில்லு. நான் வந்து என்னன்னா இத வந்து முடிவு எடுத்தே ஆகணும். நீ போகாத." அச்சோ! இப்ப நான் என்ன செய்றது? நான் வந்து என்னன்னா என்னோட முடிவ வந்து கரெக்ட்டா வந்து எடுத்தாகணும். நான் வந்து கரெக்ட்டா வந்து இது பண்ணணும். இல்லன்னா என்னோட கிளான்ல இருக்க வாரியர்ஸ் அவங்களோட ஹானர் வந்து போயிடும். வரவன் போறவன்லாம் வந்து சண்டைக்கு கூப்பிட்டான்னு இது பண்ணா என்ன செய்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கழுத்துல போட்டுருக்க அந்த மணிய எடுத்து பிச்சு போடுறாரு. அந்த ஹெட்மாங்க அவன் கையில இருக்க அந்த இத எடுத்து பிச்சு தூக்கி போட்டோனே, எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆயிருவாய்ங்க. இந்த முட்டா பையன் இந்த முட்டா பையன் இன்னும் வந்து திருந்தவே இல்ல. இந்த முட்டா பையன் இன்னும் வந்து இப்படியே தான் வந்து இருக்கான். நான் உன்ன விடு நான் வந்து போறேன். நான் போயிட்டு அவன் மூஞ்சி மேலயே ஒரு பஞ்ச வைக்கிறேங்கும்போது இவங்க கத்திட்டு இருக்கேல்ல, ஐயோ! இவங்க வேற பின்னாடி இருந்து இப்படி கத்துறாய்ங்களே! இதெல்லாம் இவங்க கேட்காம இருந்தா நல்லாருக்கும். அப்படிங்கும்போது அந்த மாங்க் இருந்துட்டு, நான் வந்து என்னன்னா, இனிமே இந்த ஷாவ்லின் டெம்பிளோட மாங்க் கிடையாது. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க வந்து ஹெட்மாங்க் பதவியிலேருந்து இறங்கக்கூடாது. நீங்களே எல்லா பதவியும் உங்க தோள் மேல சுமக்கக்கூடாது அப்படிங்கும்போது நிறுத்து. நான் வந்து ஹெட்மாங்க் வந்து கிடையாது. நான் இப்போ ஒரு மூரி வாரியர். நீ வந்து சண்டை போடணும்னா என் கூட வந்து சண்டை இந்த முட்டா பையன் என் பிளான் எல்லாத்தையும் வந்து என்னன்னா சொதப்புறானே! சரி ஓகே. நீ வந்து இப்ப எங்களோட ஒரு கெஸ்ட் தான். தயவுசெய்து உள்ள வா. அப்படிங்கும்போது இந்த முட்டா பையன் என்னோட பிளான் எதையும் வந்து என்னன்னா சொதப்பிறக்கூடாது. இந்த மாரி என்னன்னா சைக்கோ பையன் இப்படி வந்து செய்வான்னு சொல்லிட்டு நான் வந்து நெனச்சு கூட வந்து பார்க்கல. இந்த முட்டா பையன் கூடல நம்மளால வந்து சண்டை போடாது முடியாது. எனக்கு தேவை உங்களோட அந்த 3 கிரேட் வாரியர்ஸ் கூட சண்டை. ஸோ ஒத்துக்கிட்டீங்கன்னா ஓகே வாங்க போலாம். சரி ஓகே வாங்க முதல்ல உள்ள வாங்க பேசிக்கலாம். அடுத்து என்ன ஆச்சுங்கிறத இன்னொரு இதுல வந்து பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி தயவுசெய்து எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய்.